இன்றைக்கி நம்ம ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ சேட்டுப்பாளையம் வாசலில் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கார் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ வீட்டுக்கு லக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா தாத்தா காலை விழுன்னு சொல்லி தாத்தா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி கிச்சனில் ஒர்க் பண்ணியிருந்தனால கிச்சனில் போயிட்டு பாட்டி காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கி பாட்டி மீட் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா சுட சுட டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. சூப்பரான இந்த குள்ளூர் டீ குடிச்சா வேறு லெவலு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரியப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஃபங்க்ஷன் இருந்தனால வந்த கெஸ்ட்டுக்கு எல்லோரும் நாங்கள் டீ செஞ்சுருந்தோம். என்ன ஃபங்க்ஷன் கேட்பீங்க, என் பெரியப்பா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன் டேட்னா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடணும்னு சொல்லி எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை நல்லா பிசைஞ்ச மாதிரி நெய் ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை நல்லா பிசைஞ்சு மேலே நெய் ஊட்டி எங்கள் கல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாய் மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்த நாள் அன்றைக்கே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டுன்னு கட்டிட்டு நான் கிளம்பி அப்படியே தாத்தாவோட மெகந்தி எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா மெகந்தினா அறுவடை பண்ணி பேக் பண்ணியிருந்தார். ஸோ அதை நின்று வேடிக்கை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நானும் ஒய்ஃபோ கிளம்பி வந்துட்டோம். வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் அவங்க அக்காவங்கன்னா மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மெகந்தி எஸ்டேட்டில் இருந்தனால ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டோம். என்னதான் போன மாதம் மீட் பண்ணாலும் ஒய்ஃப் அவங்க அம்மாவை பார்த்தோன்னா எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா அப்பா நான் உட்காந்துருந்தனால காலில்னா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நானும் பார்த்தீங்கன்னா மாமியார் காலில்னா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் டீ செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நாங்கள் இந்த வந்த டைம் பார்த்தீங்கன்னா மெகந்தி ஹார்வெஸ்ட் டைம் தான். ஸோ எல்லோரும் மெகந்தி அறுவடை பண்ணி பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் முடிஞ்சிடும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மாமியார் எங்களுக்காக சூப்பராக மஞ்சள் காய் செஞ்சு வச்சுருந்தாங்க. ராஜஸ்தான் குளிர் அதிகமாக இருக்கனால இந்த டைமில் மஞ்சள் காய் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ சூப்பரான இந்த டின்னரோட ஒரு வாக்கு கம்ப்ளீட் பண்ணுற கைஸ். vlog பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.